இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. இவங்களாம் தலையை குமிச்சிட்டு கம்முன்னு இருந்தேன். யாரும் வந்து தங்களுடைய அந்த இதை வந்து கேட்கவே இல்லை. நாங்கள் இவ்வளோ பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையில் சொல்லவே மாட்டாங்க. பெரிய பெரிய போருக்கெல்லாம் போவாங்க, புரியுதா? அதாவது லட்சக்கணக்கில் அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஆயிட்டாங்களே, பாரசீகத்துக்கு ஜெயிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இவங்க யாருன்னே தெரியாது. அலி இருப்பாரு, அலி யாருன்னே அந்த படையில் இருக்கிறவனுக்கே தெரியாது. அவன் என்னம்மா தண்ணி அவர் கூலையா இருப்பாருன்னு வச்சுக்கோ. அவர் என்னம்மா தள்ளி இல்லையா இந்த ஆள் எப்போ பாரு முன்னாடி வந்து நின்று அவர் இவர் என்ன பண்ணுவார், சாரிப்பா மன்னிச்சு கொண்டு போய்விடு. இவங்களுடைய அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், நான் யாரு தெரியுமா அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டவன் நான். அதனால வந்து இந்த சின்ன ஆட்கள் வந்து பின்னாடி அவங்கள டாமினேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலாம், எந்த இடத்துலையுமே கிளைம் பண்ணவே மாட்டாங்க. அதனால வந்து வருஷ கணக்காக அவங்க கூடவே இருப்பாங்க. அவர் தான் அலின்லாம் தெரியாமல் இருக்கும். கூடவே இருப்பாங்க, சொல்ல மாட்டார். நான் தான் அலின்னு சொல்ல மாட்டாரு, நான் தான் உமர்னு சொல்ல மாட்டாரு. அதனால அவங்க ஃபேமஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லா கட்சி தலைவர் போட்டோவும் பாக்கெட்ல நீ எது வேணாலும் தெரிஞ்சுக்காம, உங்க அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாம இருந்துக்கலாம், என் தலைவன் யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கவே கூடாது. இதுதான் மூஞ்சில போட்டோ, ரோட்ல போட்டோ, ரேஷன் கடை அரிசி கொடுத்தா அதுல போட்டோ, எல்லாத்துலயும் போட்டோ போட்டு பதிய வைக்கிறான். இவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ இதுல பணம் கொடுத்து அந்த சொல்லி காட்டுறது இருக்குல்ல, இதுல இன்னொரு போர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ தீனுடைய வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சிருப்பீங்க. ஒரு பேச்சாளர் இருப்பாரு, அவருக்கு வந்து போட்டிருப்பீங்க நீங்க வந்து பயான் செய்யுங்க. ஏன்னா பயான் செய்யறது எல்லாருனாலே முடியாது. எல்லாரும் உட்காந்து மைக்கு முன்னாடி, மைக் இல்லாம கேமரா இல்லாம மணிக்கணக்கு அதே சப்ஜெக்ட் பேசுவாங்க. மைக்கும் கேமராவும் பார்த்தா நடுங்க ஆரம்பிச்சிடும், பேச தெரியாது. 4 வாரத்தை ஒழுங்கா பேச மாட்டாங்க. வெளியே உட்காந்தா 40 மணி நேரம் கதையா பேசுவாங்க. அப்போ இது வந்து ஸ்கில் வந்து சில பேருக்கு எல்லாம் கொடுத்துருப்பான். அப்போ எழுத்தாற்றல் சில பேருக்கு கொடுத்துருப்பான். சில பேர்னால ஒரு 4 பூரா உட்காந்தா ஒரு 2 பேஜ் எழுத முடியாது. சில பேருக்கு 20 பேஜ் அசால்ட்டா எழுத முடியும். அப்போ அந்த வலிமையை நம்ம என்ன பண்ணணும், தீனுக்கு பயன்படுத்தணும். அப்போ அவன் வந்து என்னம்மா எழுதுற சக்தி இருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், வேற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பான், 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். இப்போ அவனை கூப்பிடணுங்க வா அப்படின்ட்டு. அவன் வான்னு சொன்னா அவன் எப்படி விட்டுட்டு வருவான்? அவன் பொண்டாட்டி பிள்ளை அவன் சாப்பாடு கொடுக்கணும்ல, அது கடமை இல்லை. அவன் எப்படி தருவான்? நம்ம தான் அவனை கூட்டிட்டு வரோம். நீ வா, உனக்கு நீ எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கிற, உன் காசு எவ்வளோ தேவை, வா நான் தரேன், நீ இந்த வேலையை செய், நீ அங்கே வேலை செய்யறதுக்கு அல்லாவுக்கு வேலை செய் அப்படிங்கும்போது அவர் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வருவார். வேலையை விட்டுட்டு வந்துட்டார்ல, வந்ததுக்கப்புறம் அவருக்கு பணம் கொடுக்கும் போதெல்லாம் ஏதோ வேலைக்காரனுக்கு கொடுக்குற மாதிரியும், ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரியும், அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பார்த்து தான் மாதம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அகத்தார மாதிரியும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா காலி ஆயிடும். இது அல்லாவுடைய ஒர்க்கு. நீ மேலே உட்காந்துருக்கணும், நீயும் வேலைக்காரன். அதனால உமர்ல எப்படி நடந்துட்டாரு, நானும் அடிமை நீயும் அடிமை. ஒருத்தர் வந்து சொல்லுவார்ல, அல்லாவுடைய கலிஃபா அமீருல் முஃமினீன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அடி சேருப்புல. எதுக்கு என்னை பார்த்துட்டு இத்தனை பேர் இருக்காங்க மொத்தமா சலாம் சொல்லு, அதனால் என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு அமீருல் முஃமினீன்ங்கிற, நீ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கு முன்னாடி காமிச்சிக்கிறதுக்கா, அவங்க முன்னாடி நீ சீன் போடுறதுக்கா, இல்லை எனக்கு வந்து ஏதாவது நாளைக்குன்னா என் முன்னாடி வந்து நீ வந்து நின்று ஏதாவது கோரிக்கை பண்ணுறதுக்கா? உமர் சீரீஸில் கூட வரும் இந்த சீன். எல்லாரும் முன்னாடியும் சீன் இது போடும்போது இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி அட்வான்டேஜே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் நம்ம தீனுடைய வேலைக்கு நியமிக்கும் போது அவரை வந்து மனசு நோக்கிற மாதிரியும் பேசக்கூடாது. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா வேற வேலைக்கு போயிருக்கலாம். இப்போ இஸ்ரார் அஹமது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் வந்து 5000 ரூபா,
அவருக்கு இஸ்லாம் டாக்டர், அவர் யார்? டாக்டர், ஹார்ட் சர்ஜன். அவர் வந்து 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபா சம்பாதிப்பார். அப்படியே அவர் வேலையை பார்த்துருந்தாருன்னா 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபா சம்பாதிச்சிருப்பார். இங்கே குரான் காலேஜில் அவரே அவருக்கு வச்சுக்கிட்ட சம்பளம், எனக்கு 5000 ரூபா போகுது, நானும் என் ஒய்ஃப். அவர் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு டேபிள், ஒரு கட்டில், ஒரு ஃபேன். சாகும்போது அவ்வளோதான் இருந்தது. ஒரு டேபிள், ஒரு கட்டில், ஒரு ஃபேன், ஒரு லைட், இவ்வளோ தான் அவருடைய மவுத்து. ஒரு டாக்டராக படித்து அவ்வளோதான் அவரால் சம்பாதிச்சிருக்க முடியுமா? எவ்வளோ சொத்து சேர்த்திருக்க முடியும்? ஆனால் அதெல்லாம் பண்ணலை. அப்போ அந்த மாதிரி வந்து இவங்க அல்லாவுடைய தீனுக்கு அர்ப்பணிப்பு பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த காசு வந்து கொடுத்தோன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும் படியாக செய்யும் தர்மத்தை விட அன்புடன் கூறும் சொல்லும் மன்னிப்பும் மிக மேலானதாகும். அன்றையும் அல்லாஹ் தேவையற்றவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கிறான். இப்போ நல்ல பேச்சு தான் பேசணும், நல்ல விதத்தில் பேசணும் அப்படிங்கிறான். இது வந்து நான் அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணுறவங்களுக்கு அதில் மட்டும் சொன்னேன். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இது ஒரு ரூல். தர்மம்னு நம்ம யாருக்காவது கொடுத்தா நாளைக்கு அவன் நமக்கு மாற்றமாக ஏதாவது நடந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி காட்டக்கூடாது, திட்டக்கூடாது. ஆனால் நம்மளால் இருக்கவே முடியாது. முதல் வேலையை என்ன பண்ணுவோம்? அடுத்து இனி எந்த தர்மமும் கொடுக்க மாட்டோம். ஆல்ரெடி கொடுத்த தர்மத்தையும் அவனை வந்து நியாயம் கேட்போம். இத்தனை நாள் நீ வாங்கின இல்லை, இப்போ நீ ஏன் பேச்சு கேட்கல, பதில் சொல்லுமா? நம்பிக்கையாளர்களே, அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் காண்பதற்காக தன் பொருளை செலவு செய்து வீணாக்குபவனைப் போல நீங்கள் மனமுவந்து வழங்கும் உங்கள் தர்மங்களை சொல்லி காண்பிப்பதாலும் துன்புறுத்துவதாலும் அதனை பாழாக்கி விடாதீர்கள். கொடுக்கும்போது நல்ல எண்ணத்தில் தாண்டா கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் சொல்லி காமிச்சு ஏன்டா நாசம் பண்ணிக்கிறீங்க? கொடுக்கும்போது கெட்ட எண்ணத்தில் கொடுக்கல, நல்ல எண்ணத்தில், பாவமா ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, கொடுத்தாச்சு. அடுத்த நாள் அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நமக்கு பத்திரிக்கை வைக்கல. ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆயிப்போச்சு? பத்திரிக்கை வைக்கலாம். இன்னையாச்சு கல்யாணமா? அது நமக்கு வைக்காத கூட பிரச்சனை இல்லை, நமக்கு வேண்டாதவனுக்கு வச்சுட்டான். இப்போ என்ன ஆயிரும்? அவன் அன்னைக்கு தரவே இல்லை, அன்னைக்கு நான் தான் கொடுத்தேன், இப்போ நான் வேண்டாதவன் ஆகிட்டேன், அவன் வேண்டப்பட்ட. முடிஞ்சது, அதோட உறவு அவுட்டு, நம்ம கேரக்டர் அவுட்டு. அதே மாதிரி கூட என்ன அவுட்டு? நம்ம செஞ்ச தர்மமும் அவுட்டு, அமலும் அவுட்டு. அல்லாஹ் தான் சொல்கிறான், நாசமாக போயிடுச்சு, நான் இது பண்ணி விட்டுருவேன். மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்களா? அப்போ அதனால் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நம்மகிட்ட உதவி வாங்கினவன் ஒருத்தன் நமக்கு மாறி செய்கிறான்னா அவன் உண்மையிலே நமக்கு நல்லவன். ஏன்னா நமக்கு டெஸ்ட் வைக்கிறான், நம்ம அல்லாவுக்கு தர்மம் செஞ்சோமா இல்லை இவன் பார்க்கறதுக்கு செஞ்சோமான்ட்டு. இல்லைன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ நம்ம கோவம் வந்துச்சு, நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு நாமளே கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கலாம். ஓகே, நமக்கும் கொஞ்சோண்டு ஈமானு இருக்கத்தான் செய்யுது, நமக்கும் கொஞ்சம் நன்மை அல்லாஹ்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு அவன் டெஸ்ட்டு, நமக்கே அவன் ஒரு உதவி செய்கிறான். அப்போ அந்த செலவு பண்ணிட்டு அந்த சொல்லி காமிச்சான்ல, அதுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறான், இத்தகையவனின் உதாரணம் ஒரு வழுக்குப்பாறையை ஒத்திருக்கின்றது, அதன் மீது மண் படிந்தது, எனினும் அது ஒரு பெரும் முளை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக்கி விட்டது. இவ்வாறு அவன் செய்த தானத்தை அவனுடைய பெருமை அழித்துவிடும். இது இந்த செலவுக்கு எப்படிப்பட்ட உதாரணம் சொல்கிறான்? ஒரு பாறை இருக்குது, பாறையில் லைட்டாக மண் காற்றடிச்சு ஒரு மண் வந்து உட்காந்துருக்கு. அந்த மண் எவ்வளோ நேரம் நிற்கும்? கொஞ்சம் நேரம் நிற்கும், அதுக்கு ஒரு டைம்லாம் பெருசாக இருக்காது. இன்னொரு காற்று வந்துச்சுன்னா அது அடிச்சுட்டு போயிடும், அந்த மண் போயிடும். இல்லை மழை பெஞ்சதுன்னா என்ன ஆயிரும்? அது ஃபுல்லாக கழிவு போயிடும். இது மாதிரி நீங்கள் மறுமையில் இப்படி ஆயிடுவீங்க. நீங்கள் தர்மம் பண்ணியிருப்பீங்க, அது ஆழகமாக உழுவிருக்க மாட்டீங்க. இது அல்ல என்ன சொல்கிறான்? அந்த தர்மத்துக்கு என்ன சொல்கிறான்? விவசாயம், ஒரு விதை, அது விதை உள்ளே போச்சு, 700 ரிட்டர்ன் கொடுத்துச்சு, அது வந்து மண்ணில் போடுற தர்மம், இது பாறையில் போடுற மணல். இது ரெண்டுமே எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற. உங்களுக்கு இது வேணுமா இது வேணுமா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உணர்வுகளை நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோலில் வைக்கணும். எப்பயுமே கோபம் என்ன பண்ணக்கூடாது? கோபத்தை வச்சு அமல்களை வந்து அழிச்சக்கூடாது. மனுஷன் எதில் டாமினேட் பண்ணிடுவான்? கோபம் தான். கோபம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த தர்மம் அதெல்லாம் பார்க்க மாட்டான். கோபத்தை வெளிப்படுத்துறது தான் அவனுடைய முதல் வேலையாக இருக்கும். அதனால் கோபம், அழுக, சோகம், துக்கம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். நாம் விரும்பினா கோவப்படணும், நாம் விரும்பினா கோவப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே அவர்கள் தானம் செய்ததிலிருந்து யாதொரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள். இப்படி தர்மம் செஞ்சவங்க எந்த மறுமையில் பயனும் அடைய மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் தன்னை நிராகரிக்கும் கூட்டத்திற்கு நேரான வழி செலுத்த மாட்டான். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிராகரிச்சிட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது என்ன போக்கு? குஃப்ருடைய போக்கு. இப்படி ஒரு தடவை நீங்கள் அந்த வழி தவறி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? நேர் வழியில் செலுத்த மாட்டான். இது மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம பிஹேவியர் இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதெல்லாம் தப்புன்னு தோணவே தோணாது. புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன்ல, சொல்லும்போது இப்போ உங்களுக்கு கேட்கும்போது என்ன தெரியுது? இந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாதுன்னு தோணுது இல்லை? இந்த தோன்றதை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நான் இதே பேச்சு பேசுனேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவான்? அவன் பேசுவான், இவனுக்கு நடந்துருந்தா தெரியும். அப்போ என்ன தோணும்? பயானில் சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், அவனுக்கு வரணும், அந்த நாள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சரி போங்கடா பார்த்துக்கலாம். இப்போ ரசூல்லா வந்து அது மாதிரி பிரபலமான ஹதீஸ், ஒரு பெண்ணை உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அழுகும்போது ரசூல்லா போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொறுமையாக இருமா அப்படின்ட்டு. உனக்கு வந்தால் தெரியும் போங்க அப்படின்னு. ரசூல்லா உங்கள் வீட்டில் இலை விழுந்திருந்தால் தெரியும், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது யாருன்னு தெரியாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, என்ன நினச்சி உனக்கு? ரசூல்லா போய் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. உடனே ரசூல்லா கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. நீங்கள் தான் ரசூல்லான்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ரசூல்லா சொல்லுவாங்க, பொறுமைங்கிறது இது கிடையாது. சம்பவம் நடக்கும்போது இம்மீடியட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை.
10 நாள் கழிச்சோ இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சோ ஆத்திரத்தை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு பேர் பொறுமை கிடையாது. ஸ்பாட்லேயே பொறுமையாக இருக்கணும். தப்பாக ஒருத்தன் பேசுகிறாங்களா, கோவம் வந்துச்சா, அப்போவே விட்டால் அதுக்கு பேர் பொறுமை. திட்ட வேண்டியதெல்லாம் பண்ணி இது நானும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு ஆல்ரெடி டவுன் ஆயிடுச்சு பிபி, இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து என்ன இருக்குது? அப்போ உணர்ச்சியை காட்டிட்டு பண்ணுறது பேர் பொறுமை இல்லை. அதுதான் அல்ல என்ன சொல்கிறான், இப்போ இந்த இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த 700 மடங்கு வேணுமா, இல்லை மணலில் இருக்கக்கூடிய அந்த பாறையில் இருக்கக்கூடிய மணலாக உங்கள் தர்மம் இருக்கணுமா? எவர்கள் தங்களுடைய பொருளை அல்லாஹ்வுடைய திருப்புருத்தத்தை நாடியும் தங்களுடைய உள்ளங்களில் இறை நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுடைய தர்மத்துக்கு உதாரணம் உயர்ந்த பூமியின் மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கின்றது. அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் 2 மடங்கு பலனை தருகிறது. பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்கினவனாக இருக்கின்றான். அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செலவு பண்றது. இன்னொன்று என்ன, நம்ம ஈமான் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்றது. இப்போ இந்த மாதிரி நல்ல காரியம் செய்யும்போது நமக்கு என்ன ஆகும், அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்போ நம்ம இந்த ஒரு வேலை செஞ்சோம், இந்த ஊர்லேயே யாருமே இந்த தாவா பண்ணாமல் இருந்தாங்க, நாம் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன முயற்சியை ஆரம்பித்தோம். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த தாவா வளர்ந்துச்சு. அப்போ அடுத்து செலவு பண்ணும்போது நமக்கு இன்னும் உற்சாகம் வரும். இப்படி ஈமான் அதிகரிக்கக்கூடிய இந்த செலவு இது ஹலால், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியது இது ஹலால். இப்போ இது செய்கிறவனுக்கு உதாரணம் என்ன, அந்த பாறைக்கு நேர் எதிர் உதாரணம் இன்னொரு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன உதாரணம்னா, உயர்ந்த பூமி, அதாவது ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், கீழே இருக்கிற பூமி இல்லை, ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை போன்று இருக்கிறது. அங்கே ஒரு பெருமழை பெய்தால் 2 மடங்கு பலனை தரும். அங்கே மழை பெஞ்சதுன்னா டபுள் வரும். ஒரு ஏக்கருக்கு 50 மூட்டை வரும் அப்படின்னா, இங்கே கீழே அங்கே மேலே காய்கறி போட்டோம்னா என்ன வரும், போட்டோம்னா 100 கிலோ வரும். அதனால தான் ஊட்டியிலேருந்து காய்கறி என்ன வருது, காய்கறிலாம் எங்கேருந்து வருது ஜாஸ்தி, ஊட்டியில் தான். அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வரும். ஏன் அங்கே மேலே கொண்டு போய் போடுறாங்க, ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கே, அந்த கிளைமேட் ஒன்று, அது இல்லாமல் அந்த மண் ஃப்ரெஷ் இருக்கும், இயற்கை மாசுபடாமல் இருக்கும். மழை பெஞ்சதுன்னா அவ்வளோ பியூரிட்டியாக இருக்கும். இங்கே 1008 ஃபேக்ட்ரிலாம் கலந்து அதுக்கப்புறம் தண்ணி வருது, ஆற்று தண்ணி எடுத்து விட்டாலும் பாசனம் வராது. அங்கே அந்த தண்ணியுடைய பியூரிட்டியாக வேறையாக இருக்கும். அப்போ அதில் இருந்து பயங்கரமாக வரும். அல்ல என்ன சொல்கிறேன், அப்படியே மழை பெய்யலைன்னா கூட அந்த லேசாக அந்த புசுன்னு மூஞ்சிக்கு அடிச்சிட்டே இருக்கும் அந்த ஸ்ப்ரே. இப்போ இந்த தொட்டப்பட்ட அங்கெல்லாம் போனால் அடிக்குதா, மூஞ்சி சும்மா கொஞ்ச நேரம் விட்டேன்னா மூஞ்சி அப்படியே ஈரமாயிடும். அந்த ஈரமே போதுங்க. அப்போ அல்ல என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அல்லாஹ் பெருசாக உங்கள் மேலே சந்தோஷப்பட்டா உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. நான் வந்து நீ கொடுத்ததை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன்னா நீ முடிஞ்ச அவ்வளோதான், உன்னை செம்மையாக நான் கவனிச்சிருவேன். போய் தொலைது லைட்டாக அப்படி கருணை காமிச்சிட்டனால என்ன ஆயிரும், அதுக்கே நீ பயங்கரமாக பெனிஃபிட் எடுத்துருவேன். நம்ம மேலே லைட்டாக எல்லாம் இறக்கப்பட்டாலே முடிஞ்சுது, அதுவே நமக்கு ஜாக்பாட் அடிச்சிடும். அப்போ பெருசாக கருணை பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, நம்மளை கொண்டு போய் வேற ஏதோ அந்தஸ்தில் வச்சிருவோம். சொர்க்கத்தை பற்றிலாம் வரும், சொர்க்கம் நரகம் தீர்ப்பளிக்கப்பட்டு 2 குரூப் தனித்தனியாக போயிடும். நரகத்துக்கு போகிறவன் போயிடுவான். அதில் டெம்பரவரி நரகத்துக்கு இருக்கிறவங்கள அவன் ஒவ்வொரு பேட்சாக எல்லாம் வெளியே எடுப்பான். இவனுக்கு 500 வருஷம் போதும், இவனுக்கு 1000 வருஷம் போதும், இவனுக்கு 2000 வருஷம் போதும். அதுவே டைம் எடுக்கும் பெருசாக. அப்புறம் கடைசியாக ரசூலா கூப்பிட்டு கொஞ்சம் பேரை வெளியே எடுக்க சொல்லுவான், சஹாபாக்களை கூப்பிட்டு கொஞ்சம் பேரை வெளியே எடுக்க சொல்லுவான், மூமிங்களை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே எடுக்க சொல்லுவான். கடைசியாக ஒருத்தன் வந்து நிற்பான். அவன் தான் சொர்க்கத்துலேருந்து லாஸ்ட்டாக வர்ற ஆள். அவனுக்கு கீழே ஆளே கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்து சொர்க்கத்துலேருந்து நரகத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து வெளியே மட்டும் நிப்பாட்டி வச்சிருப்பான். கறிக்கட்டையாக கிடப்பான், வெந்து போய் கறிக்கட்டையாக கிடப்பான். அவனை வந்து எல்லாம் என்ன பண்ணுவான், இப்படியே நரகத்தையே இப்படியே பார்த்துருப்பான். நரகத்துலேருந்து வெளியே இருந்திருப்பான், இப்படியே பார்த்துட்டே இருப்பான் நரகத்தை. என்ன போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை காஞ்சி நின்றுருப்பான். நின்றுட்டு இருக்கும்போது அல்லாட்ட துவா செய்வான், யா அல்லாஹ், எனக்கு நான் பாவி தான், ஆனால் எனக்கு வந்து உதவி செய்ய அப்படிமா. என்னடா வேணும் உனக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மூஞ்சி அங்கேயே பார்த்துட்டு இருக்குது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, ரொம்ப அனல் அடிக்குது, எனக்கு மூஞ்சி வேறு டைரெக்ஷனில் திருப்பி விடும். அப்போ என்ன புரியுதா, நம்ம மூஞ்சி கூட நம்மளால் திருப்ப முடியாது. மூஞ்சி திருப்பல்ல, உன் கழுத்தை நீ திரும்பணும்னா அல்லாட்ட கேட்கணும். மூஞ்சி திருப்ப முடியல, மூஞ்சி திருப்பி விடு, நான் இந்த பக்கமே நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது எல்லாம் என்ன பண்ணுவான், அங்கேருந்து திருப்பி சொர்க்கத்தை நோக்கி அப்படி விட்டுருவான். அப்போ திருப்பம் அப்பயே எல்லாம் என்ன கேட்பான், ஏண்டா இவ்வளோ பாவம் பண்ண போனால் போதுன்னு வெளியே கொண்டாந்து விட்டேன், நீ இப்படி என்ன தைரியத்தில் நீ என்கிட்டலாம் துவா கேட்குற அப்படின்னா, இது ஒன்று தான் தவா, உன் மேலே சத்தியமாக இனிமேல் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு விட்டுருவான். விட்டதுக்கப்புறம் சொர்க்கத்தை இப்படி திருப்பாட்டுவான். நிப்பாட்டணும்னா அங்கே ஒரே ஸ்மெல்லு வரும், சொர்க்கத்துலேருந்து பயங்கரமான ஸ்மெல் வரும். அங்கே ஜாலியாக சவுண்டு கேட்கும், சிரிக்கிற சவுண்டு இதெல்லாம் கேட்கும். இந்த லைட்டு வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கும், அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல தூரத்துல இருந்து பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக இருக்குது. அது என்னதான் இருக்குது கிட்ட போய், இப்போ இதுவே தான் பார்த்துருக்கோம், இதுதான் மேட்ரு நினச்சா அங்கே வேற என்னமோ இருக்க, அது காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாட்ட துவா கேட்டே இருப்பான், எல்லாம் அப்புறம் மறுபடியும் நல்லா வருவான். வந்துட்டு என்னடா உனக்கு அப்படின்னா, இல்லை ஏதோ சொர்க்கத்துக்கு தான் நம்ம போகிறது இல்லைன்னு ஆகி போச்சு, அது கண்ணாலேயாவது பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்போ கேட்க மாட்டேன் என்ன அப்படிமா. அதுக்கு வந்து அல்ல என்ன சொல்லுவான், இல்லை ஒரே ஒரு இதுதான் கடைசி, உன் மேலே சத்தியமா. அதுக்கப்புறம் அல்ல என்ன பண்ணுவோம், கொண்டு போய் கிட்ட கொண்டு போய் நிறுத்துவான். அதை பார்த்துட்டு என்னமோ எல்லாம் உள்ள விடு, போயிட்டு வந்துடுறேன் அப்படிமா. இப்போ கேட்பான், ஏன்டா இப்போ ஏன்டா துவா கேட்க மாட்டேன்னு மறுபடியும் இப்படி சொல்ல எல்லாம் என்ன பண்ணுவான், கடைசியாக உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவான், நீ ஆசைப்படுறா அப்படிமா.
ஆசைப்படுவனுக்கு என்ன வேணும் ஆசைப்படுறது உள்ள போயிட்டான்ல என்ன கேட்கணும்னு தெரியாது அவங்கவுங்க ஒரு ஏரியா வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றது இதில் போயிட்டு விருந்தாளியில் போகிறான் சொந்தமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதுன்னு ஆசைப்பட்டு அப்படி கேட்பான். கேட்கும்போது எல்லாம் என்ன சொல்லுவான், இது எடுத்துக்கோ இது கேளு அது கேளுன்னு சொல்லிட்டு ஒரு பூமி முழு இப்போ இந்த பூமி மொத்த உருண்டை இருக்குல்ல இது மொற்றமும் எவ்வளோ சொந்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு நிலப்பகுதி அவனுக்கு கொடுப்பான். அவ்வளோ பெரிய இலாக்காவை அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ அப்படிமா. அவனுக்கு தலைகால் புரியாது. அதுக்கப்புறம் என்னம்பா இது மாதிரி அவனுக்கு 10 மடங்கு அப்படிமா. அவன் சொன்னவொடனே அவன் கத்துவான், சொர்க்கத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிரேடு அப்படிமா. அல்லாஹ் வந்து என் மேலே ரொம்ப இறக்கப்பட்டுட்டான், நான் தான் ஃபர்ஸ்ட் கிரேடு அப்படின்னு. அப்போ அது இவன் தான் இருக்கிறதுல எத்தனாவது கிரேடு, கடைசி கிரேட். அப்போ ஃபர்ஸ்ட் கிரேட் எப்படி இருக்கும்? இப்போ அதுதான் எல்லாம் இங்கே சொல்கிறான். அந்த மழை உதாரணம் எப்படி சொல்கிறான், ஒரு தூரலே போதும், இதுதான் தூரல். எது இந்த 10வது கடைசியாக வரல அதான் தூரல். அதில் சாரல் மழை அதெல்லாம் உள்ள எங்கேயே போயிடுவான், அவன் லெவல் எங்கேயே போயிடும். அதனால தான் ரசூலா சொல்கிறாங்களே ஈமான் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறத விட அல்லாட்ட இருக்கிறத சேஃப்டியாக நினைக்கிறது. என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, அதை விட பெஸ்ட் எது? 1 லட்ச ரூபா அல்லாட்ட இருக்குது. ஏன்னா அது வேஸ்ட்டாக போகாது, அதை நம்பி நம்ம செலவு பண்ணும். இப்போ அல்லா அடுத்த வருஷத்தை அல்லா சொல்கிறோம், உங்களில் யார் தான் இதனை விரும்புவார்? ஒருத்தருக்கு பேரிச்சை மற்றும் திராட்சையின் ஒரு தோப்பு இருக்கிறது, அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன, அதிலிருந்து எல்லா வகை கனிவர்க்கங்களும் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. முதுமை அவரை அடைந்தது, சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றனர். இந்த நிலைமையில் நெருப்புடன் கூடிய புயற்காற்று அடித்து அதனை எரித்து விட்டது. இத்தகைய நிலைமையை அவர்தான் விரும்புவார். அல்லாஹ் சொல்றான், உங்கள ஒருத்தர் இருக்க ஒரு ஆள் கற்பனை பண்ணீங்க, அந்த ஆளுக்கு திராட்சை மரமும் பேரிச்சை தோட்டம் 2 இருக்கு. இருக்கையில் அரபுகள்ல ரொம்ப டாப் எது? இந்த 2 தான், திராட்சையும் பேரிச்சையும். பேரிச்சை 2 தோப்பு இருக்கு, சரியா? அந்த தோப்புக்கு தண்ணி கிணத்துல இருந்து எடுத்து போறது இல்லை, எதுல இருக்கு? நீர் அருவி தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. அருவியிலிருந்து ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி அதுக்கு சப்ளை ஆகுது. எல்லா வகை கனிவர்க்கங்களும் அவருக்கு கிடைக்குது. இது 2 இல்லாம மற்ற ஃப்ரூட்ஸும் அதுல வந்துட்டு இருக்கு. இப்போ இது செட்டில், இப்போ பிளான் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு நம்ம ஒன்றும் உழைக்க வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். பேரிச்சை மரம்லாம் வச்சுட்டேன்னா எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கும்? அது வருஷம் கொடுத்துட்டே இருக்கும். அது ஒவ்வொரு வருஷமும் அறுவடை பண்ண வேண்டியதில்லை, அது ஒவ்வொரு வருஷம் புதுசாக வைக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை நட்டு வச்சுட்டேன்னா வருஷம் அது பணம் பல வருஷத்துக்கு கொடுக்கும். இப்படி இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? வயசாயிருச்சு. வயசானதுக்கு அப்போ வயசானதும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு, பெரிய இளமை இல்லாத குழந்தைகள். எல்லா குழந்தை ஒரு 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, இப்படி அந்த சின்ன குழந்தைங்களையே வச்சுட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஃபண்டு மட்டும்தான், அந்த ஃபண்டை நம்பி தான் நீங்கள் எல்லாமே இருக்கீங்க. எது? இந்த தோட்டத்துடைய அந்த வருமானத்தை நம்பி தான் உங்க மொத்த ஃபேமிலியுமே இருக்கு. இந்த நிலைமையில ஒரு நெருப்பு வந்து அந்த தோட்டத்தை எரிச்சிருச்சுன்னா உங்க நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் பார்க்க. நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு உதாரணங்களை கொண்டு தெளிவுபடுத்துகிறான். இப்போ இதில் எல்லாம் என்ன சொல்றான்னா, நீ நன்மை செஞ்சதான் நன்மை செய்றீங்க, செஞ்சுட்டு பின்னாடி உங்க சேட்டைகள் இப்படி இருக்கு. என்ன? சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, நல்லது செஞ்சோன்னு 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அப்படி ஜம்பம் பண்றது, புரியுதா? இப்போ இது மாதிரி நீங்க கிளைம் பண்ணிக்கும் போது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், நான் வந்து விதைச்சிட்டே இருக்கேன், எல்லா இடத்துல எனக்கு வந்து பன்மடங்கா நான் வந்து ஒவ்வொரு தானியமா நான் நட்டுகிட்டே இருக்கேன், அது 700, 1400, 2100 திரும்பி எடுக்க போறேன்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் போய் அங்கே நிற்கும் போது அதெல்லாம் நான் அப்போவே அழிச்சிட்டேனாப்பா அப்படின்னு சொன்னேன். நீ 2020 செஞ்ச, 22 நீ இந்த மாதிரி பேசினே இல்லை, அதுக்கு நான் அதை அழிச்சிட்டேனே. என்னால நீ கேட்டேன்னு தான் கொடுத்தேன். ஆமாண்டா கொடுத்தேன், நான் கண்டிஷன் போட்டுல கொடுத்தேன், கொடுத்துட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னேன், கொடுத்து நீ பேசியிருக்கிறிய, கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன், நீ சொல்லி காமிச்சிட்டிய. நான் வெறும் காசு கொடுன்னு மட்டுமா சொன்னேன், காசு கொடு, அதுக்கு இந்த கண்டிஷன் சொன்னேன், அந்த கண்டிஷன் படி நீ நடந்துக்கல. இப்போ வந்துட்டு நீ என்ன பண்ண போறேன்னா, அப்போ அந்த சுச்சுவேஷன் எப்படி ஆயிரும்? வயசானவர் எப்படி மறுபடியும் போய் சம்பாதிக்க முடியாது, அதே மாதிரி மறுமையில போய் நின்னா மறுபடியும் சம்பாதிக்க முடியுமா? அப்போ அல்லாஹ் உதாரணம் எப்படி சொல்றான் பாத்தியா? இந்த இருக்கையிலும் மோசமான ஸ்டேஜ் அது. நீ உனக்கும் வயசாயிருச்சு, உன் குழந்தைங்களும் ரொம்ப சின்னதா இருக்காங்க. இந்த நிலைமையில உன் வருமானம் போச்சுன்னா உனக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. அந்த இழப்பு நீ தர்மம் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ சொல்லி காட்டுறது. அதனால வந்து நம்ம எப்பயுமே அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும், நம்ம முன்னாடி யாரெல்லாம் பந்தா அடிச்சாலும், நாம ஒருத்தர் தர்மம் பண்ணி என்னதான் அவங்க நன்றி கெட்டத்தனமா நடந்தாலும் இந்த தப்பை மட்டும் நாம பண்ணிடவே கூடாது. பண்ணா என்ன ஆயிரும்? நாம ரொம்ப எதிர்பார்த்து அல்லாஹ் முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருக்கோமே அப்படின்னு நினைச்சு போய் நிற்கும் போது நம்ம தர்மம், நம்ம செஞ்ச நல்ல காரியம் என்ன ஆயிரும்? எதுவுமே இல்லாம. இது வந்து தர்மத்துக்கு மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய ஒர்க்கில் எந்த ஒர்க்கு நீங்க செஞ்சாலும். இப்போ நான் வந்து பயான் பண்றேன், தர்மம் பண்ணல, இப்போ இது என்னது? நீ சொல்லிட்டேன், நான் பேசாம இருந்திருந்தா இந்நேரம் இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? அவுட்டு. நீ பேசினா இத்தனை பேர் கேட்டுருவாங்களா? அவுட்டு. புரியுதா? இது மாதிரி எந்த நன்மையா இருந்தாலும் நம்ம யார்கிட்ட எதிர்பார்த்து செய்யணும்? அல்லாஹ்வை எதிர்பார்த்து செய்யணும். அதனால பந்தா போட்டுக்கூடாது. இப்போ அதே தான், இப்போ யாருக்குமே சில பேருக்கு எல்லாம் ஆற்றல் கொடுத்துருப்பான், அதனால செய்யறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் பேசுறேன்,
எனக்கு நன்மை அதிகமாக கிடைக்குமா இல்லை ஒருத்தர் கேமரா ஒன்று செட் பண்ணுறாரு, யாருக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் தெரியாது. புரியுதா? பேசுறவருக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் பேசுகிறேன், நான் எவ்வளோ ஈமானோட பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கேமரா கொண்டாந்து ஒருத்தர் வைப்பார்ல, இந்த கேமராமேன் ஒருத்தர் இருப்பார், அல்லது ஒருத்தர் டீ தான் கொண்டாந்து கொடுப்பாரு. அவருக்கு என்ன ஆசை, இந்த பயானு வந்து மக்கள் வந்து சோறு இல்லாமல் உட்காந்து கேட்கணும், அதுக்கு வந்து இந்த டீ வந்து யூஸ் ஆகும், இந்த டீ எவ்வளோ சூப்பராக செஞ்சு தரேன் அப்படிங்கிற அந்த டெடிகேஷன் எல்லாம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அந்த பேசின பயான்னு பேசினவன் பெருமையில் பேசியிருப்பான், அவன் நரத்துக்கு போயிடுவான் பேசி. அந்த பயானுக்கு டீ சப்ளை பண்ணியிருப்பான், அவன் சொர்க்கத்தில் ஏ கிரேடில் போயிடுவான். புரியுதா? அதனால யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது. இப்போ வந்து அல்லாஹ் வந்து ஒருத்தருக்கு அதிகம் ஜாஸ்தியாக கொடுத்துருப்பான். யூசுப் மாதிரி குரான் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, முகமதுக்கு வரமாட்டேங்குது, முடிஞ்சிருச்சு, அவுட்டு. அது பேசுறவங்க எப்படியோ பேசிட்டு போறாங்க. ஆனா படிக்கிற இவனுக்கு என்ன வந்துடக்கூடாது, திமிரு எறியக்கூடாது, உனக்கு இது கூடாது. ஏன்னா அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஆற்றல் முன்ன பின்ன கொடுத்தது யாரு? அல்லாஹ் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் ஒரே லெவல்ல அறிவு வந்து கொடுக்கல. இது புகழ்வாங்க, இந்த சோதனை நமக்கு வரும், நமக்கு என்ன கோபம் வரும், என்னடா அவனை புகழ்ந்துட்டே இருக்கிறாங்க, நம்ம முன்னாடி நம்ம என்ன நினைச்சிருவோம், அவனை புகழ்ந்துட்டே இருக்கிறாங்க, நம்மளை புகழ மாட்டேங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் அவன் புரோராம கெடுத்து விடணும். என்ன பண்ணும், வயரை பிடிங்கி விட்டுருணும், என்ன வயரை பிடிங்கி விட்டுருணும், கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருணும், ஏதோ ஒன்று. இல்லை எவனாவது ஒருத்தன் கேட்பான், நாளைக்கு என்னங்க நாளைக்கு யூசுப் பேசுறாரா, அதெல்லாம் தெரியாதுங்க. தெரியாதுங்க. நான் வேண்டாம் கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்னியாமா, ஆமா நீ என்கிட்ட சொன்னியா நாளைக்கு இருக்குதுன்ட்டு, ஆமா சொல்லலாம் தெரியாது, அவ்வளோதான். ஆனால் என்ன விஷயம், மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வரும்போது நீயும் பார்த்துருப்பேன், பார்த்து தான் இருப்பேன். இதை சொல்றல, இது எதுவுமே நம்ம மனசுல வரவே கூடாது. எல்லாம் நடக்குது, அதாவது அல்லாஹ்வுடைய வேலை மேலே மேலே போகணும். அது எவன் பண்ணாலும் வேலைக்காரன் தான். அதனால தான் நபிமார்கள் இங்கே யாரு, வேலைக்காரங்க தான், அவங்களே டம்மி போஸ்ட் தான். இங்கே எல்லாத்துக்கும் ஓனர் யாரு, அல்லாஹ் தான். இப்போ அந்த மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு முழுக்க அல்லாஹ் டெடிகேஷனோட இருந்து செலவு பண்ண அல்லாவுக்காக, பேசுனா அல்லாவுக்காக, எழுதுனா அல்லாவுக்காக, லைட்டு போட்டால் அல்லாவுக்காக, டீ வச்சா அல்லாவுக்காக, எது செஞ்சாலும் வேற எந்த டெடிகேஷனும் இருக்கவே கூடாது. புரியுதா? எந்த ஒரு மைண்டில் வந்து வேற எந்த ஒரு பிளானிங்கும் இருக்கவே கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நன்மை செஞ்சோம்னா அல்லாவுடைய அந்த சின்ன மழை பெஞ்சா, அதாவது சாரல் பட்டாலும் நம்ம தப்பிச்சிருவோம். அல்லாவுடைய மழை விழுந்தா பயங்கரமான ஜாக்பாட் நமக்கு கிடைச்சிடும். அல்லாஹ் அந்த மாதிரி ஆக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.